உண்மையிலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடியல் கிடைக்க போகிறது. ஒரு ஒரு கொடூரமான ஆட்சியிலிருந்து நம்ம வெளியே வர போறோம். எனக்கு என்ன ஒரு பயம்னா, இந்த 4ஆம் தேதி எத்தனை குழந்தைகள் பைத்தியம் பிடிச்சு தெரிய போகுது, எத்தனை குழந்தைகள் சூசைட் பண்ணிக்க போதும், எத்தனை படிச்சவங்க கூட இருக்காங்க இந்த கட்சியில. எனக்கு என்னன்னா, இது ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயமாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். 4ஆம் தேதி தெரிஞ்சிருங்க. ரசிகர்களை மோத விட்டு, ரசிகர்களை சீண்டி பார்த்து ஒரு வேடிக்கை பார்க்கும் அரக்க குணம் படைத்தவராக தான் இன்னைக்கு விஜய் இருக்கிறார். அதனால விஜயெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. என்டிஏ கூட்டணி ஆட்சி. மே 4 தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளது சார். இது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மே 4 உண்மையிலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடியல் கிடைக்க போகிறது. ஒரு ஒரு கொடூரமான ஆட்சியிலிருந்து நம்ம வெளியே வர போறோம். ஒரு புதிய தமிழகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இரட்டை இன்ஜின் சர்க்கார் அமைய போகுது. அந்த இரட்டை இன்ஜின் சர்க்கார்ல எப்படி குஜராத் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதோ, எப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பக்கத்துல இருக்க ஆந்திரால கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் அளவுல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் பூங்கா அமையுது. கூகுளோட ஏஐ நிறுவனம் அமைக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது. ஏன் தமிழ்நாட்டுக்கு வராம ஆந்திராவுக்கு போகுதுன்னா, இங்க கமிஷன், கரப்ஷன், குடும்ப பின்னணி கொண்ட ஒரு அரசு இங்க இருப்பதனால கூகுளே இங்க விரும்பல. கூகுளே இங்க இருக்கணும்னு விரும்பல. கூகுளே அங்க போறான். 12,40,000 அவ்வளவு ஏக்கர்ல ஒரு பூங்காவை அமைக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? ஏன் அவன் தமிழ்நாட்டுக்கு வராம ஆந்திராவுக்கு போறான்? இது ஒரு விஷயம் போதாதான் இந்த தமிழ்நாட்டு ஒரு சீர்கெட்ட ஆட்சி நடக்குதுன்னு. அப்போ இந்த 4ஆம் தேதி ஆட்சி மாற்றம் என்பது மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மாற்றமாக, மக்கள் இன்னைக்கு இவ்வளவு பேர் இன்னைக்கு வாக்குகள் செலுத்தி இருக்கிறாங்கன்னா, அது முழுக்க திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் இன்னைக்கு அதிகமாக விழுந்திருக்கு. அதனால திமுக என்ற ஒரு தீய சக்தி இந்த தேர்தலோடு நசுக்கப்படும், ஒடுக்கப்படும். இனி அது இருக்காது. என்டிஏ கூட்டணியோட இரட்டை இன்ஜின் சர்க்கார் தான் இனி தமிழகத்தோட நிரந்தர ஆட்சியாளராக இருக்க போறாங்க. மேலும் தாவேகா அமைச்சரவை குறித்தும் தாவேகா வெற்றி பெற போகிறது என பேச்சுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதை கூட ஒண்ணு படிச்சேன் நான். இட்டின்னு போ அப்படிங்கிற ஒரு அமைச்சராக புசி ஆனந்த் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அதான் இதெல்லாம் சொல்றேன். எனக்கு என்ன ஒரு பயம்னா, இந்த 4ஆம் தேதி எத்தனை குழந்தைகள் பைத்தியம் பிடிச்சு தெரிய போதோ, எத்தனை குழந்தைகள் சூசைட் பண்ணிக்க போதோ, எத்தனை படிச்சவங்க கூட இருக்காங்க இந்த கட்சியில. எனக்கு என்னன்னா, இது ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயமாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். 4ஆம் தேதி தெரிஞ்சிருங்க. ஒரு பூத்துலையும் எவ்வளவு தற்கூரிங்க இருக்கிறான், எவ்வளவு முட்டாள் இருக்கான், எவ்வளவு கேவலமானவனா இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஒரு பூத்திலையும் தெரிஞ்சிடும் எத்தனை பேர் இருக்காங்க. இப்ப ஸ்டாலின் என்ன சொல்றாரு, தமிழகத்தை நாங்க கல்வியில் சிறந்த மாநிலமாக மாற்றினோம். கல்வியில் சிறந்தவன் எவனாச்சு விஜய் தொண்டர்கள் பேசுற மாதிரி பேசுவானா? எல்லாம் படிச்சதுங்க முத கொண்டு எல்லாமே இன்னைக்கு ஒரு தொண்டன் எவ்வளவு கேவலமாக இருக்கக்கூடாது என்பதற்கு தாவேகா தொண்டர்கள் ஒரு உதாரணம். எவ்வளவு தற்கூரிகளாக இருக்கக்கூடாது என்பதற்கு தாவேகா தொண்டர்கள் ஒரு உதாரணம். எவ்வளவு முட்டாள்களாக இருக்கக்கூடாது என்பதற்கு தாவேகா தொண்டர்கள் ஒரு உதாரணம். அப்ப ஒரு பண்ணதே சட்டப்படி தப்பு. குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி, குழந்தைகளை தூண்டி விட்டு, குழந்தைகளே நீங்க போய் சண்டை போடுங்க. அப்ப என்ன, குழந்தைகளுக்கு என்ன சொல்றோமோ அதான கேட்கும். அப்ப இன்னைக்கு நாளைக்கு விஜய் அவர்களுக்கு தோல்விதான் அடைய போறாரு. அந்த டோட்டலா அந்த ஒட்டுமொத்த கட்சியுமே தோல்வி அடைய போதுன்னு வச்சுங்க. தோல்வி அடையும் போது அதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை அந்த குழந்தைகள் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஒருவேளை இது இவனுக்கு பரப்பி விடுற, இன்ஸ்டாகிராம்ல இதை பரப்பி விடுற ஒரு மாய பிம்பமான்னு தெரியாது. அந்த மாய பிம்பத்தை நம்பி சில குழந்தைகள் அது உண்மைன்னு நம்பி கூட பெருசா ஒரு இம்பாக்ட் இல்லைங்க. விஜயால ஒரு பெரிய இம்பாக்ட் தமிழ்நாட்டில் இல்ல. இருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு மூழ்க இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளாக இருக்கட்டும், நடுத்தர வயது ஆட்களாக இருக்கட்டும், ஒரு வீடியோவை ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த மைண்ட் செட்ல அதுதான் இருக்கும். அந்த மைண்ட் செட்ல இப்போ தோத்துட்டு இப்போ உங்களுக்கு 41 பேர் செத்தவங்க கூட தற்கூரி தான். அவ்வளவு குழந்தைங்களாம் கூட்டு வருதுங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான்னாக்கா, உங்க பிள்ளை இறந்துட்டாரு, உங்க பிள்ளைக்குள்ள அடிபட்டுருச்சு என்ன அப்படின்னு கேட்கும் போது, நீங்க இருந்துதான் அவரை அமைச்சிருப்பீங்களா? இருந்திருந்தா நானும் கூட சேர்ந்து போயிருப்பேன் கூட்டத்துக்கு. இப்படிப்பட்ட தற்கூரிகள்லாம் இன்னொன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? நான் ஒரு பொண்டாட்டியா கூட இருப்பேன், ஒப்பாட்டியா கூட இருப்பேன்னு ஒண்ணு சொல்லுது. அப்போ எந்த மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு உருவாக்க பாக்குறாரு. இந்த சமுதாயத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேற்றி இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு கல்வியில் சேர்ந்த மாநிலமாக இன்னைக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு வெளியே வருது. அப்போ தமிழ்நாடு என்பது ஒரு அறிவை சேர்ந்த மாநிலமா இல்லை. இன்னைக்கு தற்கூரிகள் இருந்த மாநிலமாக இன்னைக்கு மாறிடுச்சு. எம்ஜிஆர் இருந்தாரு, அஜித் கூட இருக்காரு. அஜித் கண்ண காமிச்சாரும் கிட்ட கூட வரமாட்டான் ரசிகர். அப்படிப்பட்ட தலைவர் என்பது வேணும்னு அவனை வர வச்சுட்டு சைக்கிள்ல போறாருங்க. எதுக்கு சைக்கிள்ல போனான்? அவன் தான் லூசுன்னு தெரியும். அதுதான் தற்கூரிங்க தெரியும், அதான் முட்டாளுக்கு தெரியும். அப்ப வேணும்னே ஒரு சைக்கிள்ல போயிட்டு ஒரு சீனை போட்டுட்டு அங்க ஒரு கும்பல் ஓடி வரும், திரும்ப ஓடி பஸ்ல ஏற. அப்ப எது சைக்கிள்ல போகணும்னு கேட்கறேன். அப்ப ரசிகர்களை மோத விட்டு, ரசிகர்களை சீண்டி பார்த்து ஒரு வேடிக்கை பார்க்கும் அரக்க குணம் படைத்தவராக தான் இன்னைக்கு விஜய் இருக்கிறார்.
அதனால விஜய் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. என்டிஏ கூட்டணி ஆட்சி. சார், திருச்செந்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா விஜய பார்த்ததுமே ஒரு குழந்தை எல்லாம் அழுக ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்படி ஒரு சூழ்நிலையில இன்கேஸ் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும் சார்? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இதுவே ஒரு மாய பிம்பம் தான் சொல்றேன். இவங்க கட்டியமைக்கப்பட்ட ஒரு மாய பிம்பம். இன்ஸ்டால முக்கவாசி இன்னைக்கு இளைஞர்கள் மூழ்கி இருப்பது இன்ஸ்டால தான் மூழ்கி இருக்காங்க. Facebook, உங்களுக்கு ட்விட்டர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் புத்திசாலியானவங்க தான் ட்விட்டர் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒண்ணுமே தெரியாத தற்கொலைங்க தான் அந்த ரீல்ஸை போட்டுட்டு அதை போட்டுட்டு இதை போட்டுட்டு இன்ஸ்டால இருக்காங்க. இந்த இன்ஸ்டால இருக்கக்கூடிய இவங்க தான் இந்த சேஷ்டைகள் அதிகமா செய்யறாங்க. இதுல ஒரு 4-5 பேர், குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் நீங்க ரொட்டீனா பாத்துட்டீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 10 பேரோட வீடியோ தான் வந்துட்டே இருக்கும். இது என்னமோ விஜய் அவர்களே இதை திட்டமிட்டு செய்யறாரா? ஏன்னா ஏற்கனவே படத்தை ரிலீஸ் பண்ணது கூட விஜய் தரப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கூட இன்னைக்கு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான வேலைகளை கூட ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும், இதன் மூலம் ஓட்டு வங்கி வாங்கணுங்கிறதுக்காக விஜயே செய்யக்கூடிய ஒரு நாடக அரசியலாக கூட இது இருக்கலாங்கிறதா என்னோட கருத்து. இப்போ விஜய் மூர்க்கத்தனமாக ஆதரிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் என்னோட ஒரே ஒரு கருத்துங்க. அண்ணாமலை அண்ணன் சொன்ன மாதிரிதான், விஜய்க்கு வந்து நீங்க கோடியில ஒருத்தர், ஆனா உங்க குடும்பத்துல நீங்க தான் ஒருத்தர். சரிங்களா? உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்கு. விஜய் தான் ஃபியூச்சர் கிடையாது. விஜய் நாளைக்கு செத்து போயிடுவோம். முதல்ல எம்ஜிஆர் இருந்தாரு, எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி வந்தாரு, ரஜினிக்கு அப்புறம் விஜய் வந்திருக்காரு, விஜய்க்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவார். அப்போ இது வந்து அடிப்படை மாற்றம். ஆனா நம்மளோட வயது என்பது, நம்மளுடைய முயற்சி என்பது, நம்மளோட படிப்பு என்பது இன்னொரு தூரம் நமக்கு வராது. விஜய் போல இன்னொரு விஜய் வந்துருவாரு, ரஜினியை போல இன்னொரு ரஜினி வந்துருவாரு, அஜித்தை போல இன்னொரு அஜித் வந்துருவாரு. ஆனால் ஒரு சாமானியனை போல் நீ இன்னைக்கு உன்னுடைய ஒரு பொண்ணு சொல்றா என்னன்னு, என்னோட செமஸ்டர் எக்ஸாம் விட்டுட்டு தான் இங்க வந்துக்கிறேன்னு சொன்னான். அந்த ஒரு செமஸ்டர் எழுதுறதுக்கு நீ திரும்ப 6 மாசமும் 1 வருஷமும் டைம் எடுக்கணும். அப்போ வயசு போயிடும் உனக்கு. அந்த டைம்ல இப்போ நீ அட்டெம்ப்ட் எழுதுனேன்னு தெரிஞ்சனாலே உனக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம். அட்டெம்ப்ட் இல்லாம நான் இத்தனை பெர்சன்டேஜ்ல பாஸ் பண்ண நான் கோல்டு மெடலிஸ்ட் போது மட்டும் தான் உனக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும், சம்பளம் அதிகமா கிடைக்கும். அப்போ இந்த ஒரு தருணத்துல நீ என்ன பண்ற அப்படின்னா, உன்னுடைய வாழ்வாதாரத்தையே நீ இழக்கிற, உன்னோட ஃபியூச்சரை இழக்கிற. இன்னைக்கு பணம் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையே கிடையாது. இன்னைக்கு பணத்தை நோக்கி தான் இன்னைக்கு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படிதான் இருக்கு. அப்போ அதுக்கு படிப்பு வேணும். உங்களுக்கு படிக்காதவனை போய் கேட்டு பாருங்க, நான் ஏன் படிச்சவனை பத்தி அவன் சொல்லுவான், படிச்சவனை கேட்டு பாருங்க படிக்காதவனை பத்தி சொல்லுவான். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா. உலகிலேயே இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா. இந்த இளைஞர்கள் இப்படி தற்கொலைகளாக ஒரு மாநிலத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தப்பட வேண்டியது. உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உங்க வீடியோ நீங்களே பாருங்க. 10 தடவை பார்த்து ஒரு பொண்ணு கூட நான் பேசுறது தப்புதான் திரும்ப ஒரு மன்னிப்பு வீடியோ போட்டுச்சு. அதே போல நீங்க பேசக்கூடியது நீங்களே பாருங்க. உங்க குழந்தைகளை நீங்க ஊக்குவிக்காதீங்க. இது தவறுன்னு சொல்லுங்க, இது தவறுன்னு சொல்லுங்க. இந்த குழந்தை விஜயை பத்தி நீ பேசுனா, விஜயை பத்தி ஏன்பா பேசுற? ஏதாவது சுதந்திர போராட்ட தியாகியை பத்தி பேசு. விஜய் வந்து சுதந்திர போராட்ட தியாகியோ இல்ல ராணுவத்துல போயிட்டு வந்துட்டு துப்பாக்கி எடுத்து நாட்டை காப்பாற்றணும் கிடையாது. இது ஒரு கூத்தாடி. அவனை கூத்தாடியா பாருங்க. தயவு செஞ்சு அது யாராக இருந்தாலும், அது பாஜகவில் இருக்கக்கூடிய நடிகராக இருந்தாலும் சரி, அதிமுகவில் இருக்கக்கூடிய நடிகராக இருந்தாலும் சரி, திமுகவில் இருக்கக்கூடிய நடிகராக இருந்தாலும் சரி, கூத்தாடியை தயவு செஞ்சு கூத்தாடியா பாருங்க. அதை வந்துட்டு அவனை ஒரு பெரிய தலைவராகவோ ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரோ தயவு செஞ்சு நினைக்காதீங்க. யாராலையும் எந்த மாற்றத்தையும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கொடுக்க முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு படித்த ஒரு நபரால மட்டும் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுமே தவிர, படிக்காத ஒரு தற்கொலையாலலாம் காமராஜர் மாதிரிலாம் இன்னைக்கு யாரும் இப்போ இல்லை. காமராஜர் படிக்காதவராக இருந்தாலும் அவர் வந்துட்டு எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு தெரியும். ஏன்னா ஒரு படிக்காதவங்களுக்கு தான் அதோட முக்கியத்துவம் நல்லாவே தெரியும். இப்போ விஜய் போன்ற சிறு வயது முதல்ல தங்க ஸ்பூன்ல சாப்பிட்டவங்க இவங்களுக்கு சாமானிய மக்களோட கஷ்டம் என்னன்னு தெரியாது. அதனால தயவு செய்து இதை வந்து நீங்க திட்டி தான் எப்படி கமெண்ட் போட போறீங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதான் அந்த புத்தி தான் உங்க புத்தி, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் ஒரு அண்ணனை போல ஒரு சகோதரனை போல தயவு செஞ்சு இனிமேலாவது உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் உயிர் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு தடவை உயிர் போயிடுச்சுன்னா வராது. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜென்மம் தான். அடுத்த ஜென்மங்கிறதெல்லாம் வந்துட்டு உண்மையா இல்லையான்னு தெரியாது. மனிதனாக பிறப்பதே அபூர்வம். நம்ம இன்னைக்கு மனிதனாக பிறந்திருக்கிறோம், மனிதனாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.